ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ஃப்ரை அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் அரைக்கும் போது அதில் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் உப்பு பார்த்தே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் லைம் வந்துட்டு ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது இந்த கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சி, லைக் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா ஆகிற மாதிரி பிணைஞ்சு வச்சுருங்க. ஓகேங்களா? நான் லெக் பீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துருக்கேனால லைட்டாக கீறி தான் விட்டுருக்கேன். நல்லாவே பிணைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், ஊறட்டும், காய விட்டுருங்க. ஓகேங்களா? கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அது மஸ்ட்டு. அப்போ தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பவுமே நான்ஸ்டிக்கில் தாங்க ஃப்ரை பண்ணுவேன். அதுதான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அப்பச்சட்டியில் தான் நான் இதை ஃப்ரை பண்ணேன். அப்போ தான் லெக் பீஸ்க்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெக் பீஸாக போடுறேன். ஏன்னா இப்போவே கிட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு தான் சிக்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு லெக் பீஸ் தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 சைடுமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இதில் என்ன ஒரு சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90% நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே ஹாட் பாக்ஸில் யூஷுவலாக ஒரு சின்ன பவுல்லையோ அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் ஹாட் பாக்ஸில் டிஷ்யூ வச்சுட்டு எண்ணெய் அப்சர்வ் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஒரு 90% ரெடியான உடனே எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கும்போது கரெக்டான அந்த கிறிஸ்பினஸோட கரெக்டான சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் கூட கிறிஸ்பியாகவே இருக்காது. ரொம்பவும் கிறிஸ்பியாக இருந்ததுன்னா கல் மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் எத்தனை கிலோ வச்சாலும் உங்களுக்கு பத்தாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்து போட்டு நான்வெஜ்க்கெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் நல்லது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த கரெக்டாக அந்த ஆவியில் நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட்டிங் ஃபார் யூர் கமெண்ட்ஸ் and see you in the next video. Thank you for watching. Thank you.